அபிஷேகம் செய்யப்பட்ட கோரேசே, வாசல்களை உனக்கு முன்னே திறந்திருக்கிறார். அபிஷேகம் செய்யப்பட்ட கோரேசே, வாசல்களை உனக்கு முன்னே திறந்திருக்கிறார். கோல்களை செவ்வையாக்கி கரைமுறை சமமாக்கி புதையல்கள் பொக்கிஷங்கள் தந்திடுவார். கோல்களை செவ்வையாக்கி கரைமுறை சமமாக்கி புதையல்கள் பொக்கிஷங்கள் தந்திடுவார். பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. பாடுவோம். பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. கர்த்தர் முன்னே செல்கிறார், கர்த்தர் முன்னே செல்கிறார், கர்த்தர் முன்னே செல்கிறார். கர்த்தர் முன்னே செல்கிறார். உயிருள்ள நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை, எதிர்த்திடும் சத்துருக்களை முறியடிப்பார் கர்த்தர். உயிருள்ள நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை, எதிர்த்திடும் சத்துருக்களை முறியடிப்பார் கர்த்தர். ஒரு வழியாய் வரும் சற்று ஏழு வழியாய் ஓடுவான், முற்றிலும் என்று உனக்கு ஜெயம் தருவான். ஒரு வழியாய் வரும் சற்று ஏழு வழியாய் ஓடுவான், முற்றிலும் என்று உனக்கு ஜெயம் தருவான். பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. கர்த்தர் முன்னே செல்கிறார், கர்த்தர் முன்னே செல்கிறார், கர்த்தர் முன்னே செல்கிறார். கர்த்தர் முன்னே செல்கிறார். என் சமூகம் எப்போதும் முன் செல்லும், தூதனை உனக்கு முன்னே அனுப்பியிருக்கிறேன். என் சமூகம் எப்போதும் முன் செல்லும், தூதனை உனக்கு முன்னே அனுப்பியிருக்கிறேன். எந்த தயையெல்லாம் உங்கள் முன் செல்லும், உங்கள் வழியெல்லாம் வாய்க்க செய்வோம். இந்த தையெல்லாம் உங்கள் முன் செல்லும், உங்கள் வழியெல்லாம் வாய்க்க செய்வேன். பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, தயங்கிடாதே. கர்த்தர் முன்னே செல்கிறார், கர்த்தர் முன்னே செல்கிறார், கர்த்தர் முன்னே செல்கிறார், கர்த்தர் முன்னே செல்கிறார். ஹல்லேலூயா. ஆகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். அவர் நமக்கு இறங்கி தயை செய்து பிதாக்களுக்கு என்னெல்லாம் ஆணையிட்டு கொடுத்தாரோ அதையெல்லாம் நமக்கு செய்து நம்ம விருத்தி அடையும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை விருத்தி அடைய செய்வார். நீங்க குறுகி போக மாட்டீங்க, நீங்க குன்றி போக மாட்டீங்க, தலை நிமிர்ந்து நிற்பீங்க. அல்லேலூயா. தேவன் என்னை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். அல்லேலூயா. ஆமா, நான் இப்படிதான் ஆயிடுவேன், நான் அப்படிதான் ஆயிடுவேன் அப்படி சொல்லவே கூடாது. நம்ம எதை உங்க வாயில நீங்க அறிக்கை பண்றீங்களோ சாத்தான் அதை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்க என்ன அறிக்கை பண்றீங்களோ அந்த அறிக்கை மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதனால உங்களுடைய அறிக்கைகளை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த சில பாவங்கள், சில அக்கிரமங்களாக இருக்கலாம், கீழ்ப்படியாதவைகளாக இருக்கலாம், அடங்காதவைகளாக இருக்கலாம், தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்காதவைகளாக இருக்கலாம். அதனால நம்ம மேலே ஒருவேளை கோபமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த கோபத்தின் உக்கிரத்தை விட்டு நான் திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் என்ன செய்யுமா? விருத்தியாகும். என் ஆயுசின் வருஷம் விருத்தியாகும். அல்லேலூயா. யாராலே? அவராலே. அவராலே எனக்கு தீர்க்காயுசை கற்றுக் கொடுப்பார். ஆமென்.
தாவீது ஜோமன்றான், அப்பா என்னை இளம் வயதில் எடுத்துக்கொள்ளாதிரும். அவனுக்கு ஆண்டு என்ன கொடுத்தாரா? தீர்க்காயுசை கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நீங்க தீர்க்காயுசா வாழணும். தீர்க்காயுசா ஆண்டவருக்கு பிரயோஜனமா வாழணும். அல்லேலூயா. அப்போ அந்த 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 ஆயுஷை கத்த என்ன செய்கிறாராம்? விருத்தி அடைய பண்ணுகிறார். எதற்காக? என்னைக்கோ மதித்து போயிருப்போம், என்னைக்கோ ஒரு ஆபத்தில் செத்து போயிருப்போம், முதலாவது அட்டக்கிலே போய் சேர்ந்திருக்கலாம். ஆனாலும் கத்த காப்பாற்றி வைத்திருக்கிறார். எத்தனையோ கதட ரோட்டில் விழுந்து கிடந்தோம், கத்த கிருபையாய் காப்பாற்றி வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்கள் ஆயுசு நாட்களை கத்த பெருக பண்ணுகிறார். எதற்காக பெருக பண்ணுகிறார்? இன்னையும் ஒரு வருஷம் இருந்தா இந்த ஜனம் எனக்கென்று ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் நானே பிடுங்கி போடுகிறேன். ஊழியக்காரங்க தாங்க வேலைக்காரங்க. சில நேரம் சபையிலே தேவ ஜனங்கள் வந்து 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 அமர்ந்து 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 கர்த்தருக்காக ஒரு கனியும் கொடுக்க முடியல. அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு காலங்கள் போயிடுது. ஏன்னா தன்னை கர்த்தருக்காக விட்டு கொடுக்கவில்லை, தன்னை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கவில்லை, தன்னை கர்த்தருக்காக ஊற்றவில்லை, தன்னை கர்த்தருக்காக அர்ப்பணிக்காதனால அநேக பிரச்சனைக்குள்ளேயே வாழ்ந்து 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 ஒரு நாள் போய் சேர்ந்துடுறாங்க. அல்லேலூயா. நான் சொல்றது என்ன தெரியுமா? நீங்க தேவன்கிட்ட உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா, தேவன் உங்களுக்கென்று வைத்த ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதை வழியா நீங்க போனீங்கன்னா உங்களுடைய ஆயுசு நாட்களை கத்த விருத்தி அடைய செய்து நீங்க தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த மரம் கனி கொடுக்கட்டும். அந்த எஜமான் சொல்றான், இது ஏன்பா தண்டமா கிடக்குது? இன்னைக்கு அப்படித்தான் பிள்ளைங்க ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போனா என்ன சொல்றாங்க? தண்டமா இருக்கிறியே. இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து அந்த வார்த்தை சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் அந்த எஜமான் சொல்றான், இது வேஸ்டா உட்கார்ந்து இருக்குதுப்பா, இதை நீ என்ன செய், நீ பிடுங்கி போடு. நம்ம ஆயுசு நாட்கள் ஏன் பெருக வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்பதான் அந்த வேலைக்காரன் சொல்றான், ஐயா இன்னும் ஒரு வருஷம் நான் கொத்தி போடுறேன். சில நேரம் ஊழியக்காரங்க உங்களை ஏன் கொத்துறாங்க தெரியுமா? ஏன் உங்களை ஏன் எச்சரிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க, உங்களை ஏன் சில நேரத்தில் உங்களை ஹார்டா பேசுவாங்க? கொத்துகிற வாழ்க்கை. எதற்காக அந்த வேலைக்காரன் கொத்துகிறான்? இன்னும் கனி கொடுக்கும்படிக்கு. அப்ப அதைத்தான் ஊழியக்காரங்க செய்யறாங்க. உங்களை கொத்தி 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 எரு போட்டு, எரி என்பது தேவ வசனம், சத்தியம், இங்க இருந்து எடுத்து போடணும். கொத்துறது வேலை. நாங்கள் கொத்திட்டு இந்த எருவை தூக்கி போட்டுருவோம் உள்ள. இந்த எரு உள்ள விழுந்துட்டா அது அப்படியே உள்ள மண்ணோடு மண்ணாகி அந்த செடியிலிருந்து என்ன செய்து, அந்த வேரிலிருந்து சாறு உறிஞ்சப்பட்டு அப்படியே குடு குடு குடுன்னு வளர்ந்து கனி கொடுக்கிறாளாம் ஆகிரும். ஆனால் ஒரு வேலைக்காரன் அந்த செடிக்கு கொத்தி எரு போடுறதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். நம்மளை கர்த்தர் கொண்டு ஆலய பிரகாரங்களில் நாட்டி வைத்திருக்கிறார். பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு நம்மளை நட்டு வச்சிருக்கிறாரா? நம்மளாம் யாரு? அவருடைய பிரகாரங்களில் நாற்றுகளாய் நடப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கனி கொடுக்காதவைகளை ஆவியானவர் குத்துகிறார். எதுக்கு? கொலை பண்றதுக்கா? இல்லை. கொத்தி என்ன செய்கிறாரு? வசனம் என்கிற எருவை போடுகிறார். ஹல்லேலூயா. சிலக்கு எத்தனை தீர்க்கதரிசிகள் தலைமலை தலை ஆட்டி ஆட்டி உங்களுக்கு சொன்னாலும் மனம் திரும்பாத ஆட்கள் இருப்பீங்க. இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. நிறைய பேர் தேவன் தந்த கிருபைகளை அசட்டையாய் அதை கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாமல் வெறும் உலகத்திலே உங்களுக்காக மட்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. தேவன் அவைகளை பார்த்து எச்சரிக்கிறார். உங்களுக்காக வாழ மட்டும் தேவன் உங்களை இந்த உலகத்தில் வைக்கல. அதற்காக கர்த்தர் சபையில நிப்பாட்டி வைக்கல, உங்களை ரட்சிக்கப்பட வைக்கல. உங்களை கொத்துகிறது போல இருக்கலாம் அந்த வசனங்கள். ஆனால் நீங்கள் தேவனுக்கு மகிமையாய் மாற வேண்டும். ஆமென் சொல்ல விரும்புறீங்களா? அல்லேலூயா. இன்னும் நான் கொத்தி எரு போடுகிறேன், தவணை கொடுங்கய்யா. கனி கொடுத்தால் சரி. கனி கொடுக்க கர்த்தர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். என் நாட்கள் பெருக
இப்போ நாட்கள் பெருகணும்னா கொத்தி எரு போடணும், கனி கொடுக்கணும். கனி கொடுத்தால் நாட்கள் பெருகும். அல்லேலூயா. புரியுதான சொல்ல உங்களுக்கு? சிலக்குள்ள ஏற மாதிரி தெரியல எனக்கு. கை வைத்து காட்டுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்கள் வாய்ஸ் நாட்களை ஏன் பூரணப்படுத்த வேண்டும்? நீங்கள் தேவனுக்காக கனி கொடுக்கும்படியாக, கனி கொடுக்கும்படியாக. இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, கனி கொடுப்பாங்க. இப்படிதான் நாங்களாம் சிலருக்காக நாங்கள் போராடுவோம். நீங்கள் கனி கொடுக்குறவங்களா நீங்கள் மாறணும். நீங்கள் கனி கொடுக்குறவங்களா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஜப சப்போர்ட் வரும். ஆமாண்டவரே, இவங்க தேவைப்பா, இவங்க உமக்கு தேவை ஆண்டவரே, இவங்க இருந்தா பிரயோஜனம் ஆண்டவரே, இன்னும் இவங்களுக்கு ஆயுசு நாட்களை விருத்தி அடைய செய்வீராக. நம்ம கூட ஜெபிக்கணும், ஆண்டவரே என் ஆயுசை பூரணப்படுத்தும் ஆண்டவரே, நான் உங்களுக்கு தேவைப்பா. நான் முன்னாடி அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஆண்டட்ட, இப்போலாம் அடிக்கடி ஆண்டுட்டு அப்படி தான் சொல்கிறேன். அப்பா நான் உங்களுக்கு தேவை ஆண்டவரே, என் த்ரோட் உங்களுக்கு தேவை, என் கால்கள் உங்களுக்கு தேவை, என் கைகள் உங்களுக்கு தேவை, என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. என் த்ரோட்டு போச்சுன்னா என்ன நான் பிரசங்கம் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவருக்கு தேவை என்பதை ஒவ்வொரு ஆத்மா உணரணும். நான் ஆண்டவருக்கு தேவை. இப்போ சொல்லும், நான் என்ன பண்ணுறேன் ஆண்டவருக்காக, வேஸ்ட்டாக இருக்கிறேன். அதுக்கு தான் சொல்கிறோம், கனி கொடுக்குறவங்களா மாறுங்க. தேவனுக்காக ஏதாயிலும் கனி கொடுத்தால் தேவன் நம்முடைய ஆயுசு நாட்களை என்னும் விருத்தியடைய செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:24 வாசிக்கும் போது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு. வாரி இறைக்கிற ஒரு விருத்தி, அதிக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை. சில பேங்க ஒன்றுமே கொடுக்கும், வரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கொடுக்கறதுக்கு மனசே வராது. என்ன பண்ணாலும் கொடுக்க மனசு வராது, அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால வறுமை அடைவாரும் உண்டு. அல்லேலூயா. வாரி இறைக்கிற ஒரு அபிஷேகம் உங்களுக்கு வருந்தா நீங்கள் விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. கொடுக்கிறதுனால குறைந்து போகவே மாட்டோம். அல்லேலூயா. அதுவும் கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப சின்ன வாலிபத்தை ரொம்ப பிடிக்கும். ஆண்டு கொடுக்கணும்னா சேர்த்து வச்சு காணிக்க போடுவோம். எனக்கு அப்படி நான் ரொம்ப யோசிப்பேன். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், கர்த்தருக்கு திருப்பி கொடுப்பான். நான் ஏழைக்கு ஒரு 10 ரூபா போட்டால் 10 ரூபா இவனுக்கு தருவார், 10 ரூபா திருப்பி கொடுத்துடுவார். ஆனால் ஆண்டருக்கு கொடுத்தா அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி என் மடியிலே போடுவார்கள். அதுக்காக ஏழைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஆனால் தேவனுக்கு கொடுக்கிறது 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுங்க. வாரி இறைக்கிற அந்த கிருபையை வாங்கினீங்கன்னா அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. வாரி இறைங்க, தேவனுக்காக நன்மைகளை செய்யுங்க. நிறைய மிஷின்களுக்கு கொடுங்க, சபையின் கட்டுமான வேலைகளுக்கு கொடுங்க, சபையின் ஊழியங்களுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, பரிசுத்தவான்களை போஷிக்க கொடுங்க. வாரி இறைங்க. வாரி இறைச்சி பாருங்களேன், விருத்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். குறைஞ்சி இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யுமா, ஊறிக்கிட்டே இருக்கும். இறைக்காமல் இருந்தால் அந்த லெவல் அப்படியே இருந்து அதிலேயே பாசை பிடிச்சி அதிலேயே குப்பை போட்டு அதுவே நாடி போயிடும். இறைச்சிக்கிட்டே இருங்க, தண்ணி புது ஊற்று வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. பிறருக்கு கொடுத்து பழகுங்க. இன்னும் இந்த நன்மையை அப்படியே வச்சுட்டே இருக்காதுங்க, ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவருக்காக. அது மட்டுமல்ல, உங்களையும் ஆண்டவருக்கு வாரி கொடுங்க. பிசிரித்தனம் பண்ணி இல்லை ஐயோ நான் உளித்து போக மாட்டேன், என் கை வலிக்கும், என் கால் வலிக்கும், என் வயிறு வலிக்கும், இதான் பிசிரித்தனம். நான் இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறேன். பிசிரித்தனம் பண்ணாதுங்க. தேவனுக்காக செயல்படுவதில் பிசிரித்தனம் நிறைய பேருக்குள்ள. ஒரு சின்ன ஊழியம் கூட என்ன பொறுப்பெடுக்கலை. சபைக்கு வந்து எத்தனையோ வருடங்கள் ஆகிறது, இன்னும் ஒரு கேசல் கூட நீங்கள் பொறுப்பெடுக்கலைன்னா நீங்கள் பிசினித்தனம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பிசினித்தன ஆவி இன்னைக்கு விலகணும் சபையை விட்டு. தாராளமாய் கர்த்தருக்கு கொடுங்க உங்களை. அல்லேலூயா. எப்படி கொடுக்கணும்?
தாராளமாக கொடுங்க. ஆண்டுக்காக ஒரு சின்ன ஊழியம் செய்ய முடியலையா? ஒரு சின்ன கேன்சல் எடுக்க முடியலையா? ஆண்டுக்காக ஒரு சின்ன ஒர்க் பண்ண முடியல, ஒரு ஜெபத்துக்கு வர முடியலையா? பிசினித்தனம் பண்ணி என்ன செய்ய போறீங்க? அது எனக்கு நடக்க முடியல, அது எனக்கு வெயிலில் வர முடியல, வெயில் அடித்தா வெயில், மழை பெஞ்சா மழை, பனி அடித்தா பனி. எப்போ தான் நம்ம செய்ய போகிறோம்? இன்னைக்கு கொடுக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்களையும் கர்த்தருக்கு உதாரத்துவமாக கொடுங்க. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்படி தான் கொண்டு வரணும். தொண்டை வலிச்சாலும் வயிறு வலிச்சாலும் நின்று, நான் பிசிறித்தனம் பண்ண மாட்டேன், நான் உதாரத்துவமாய் கர்த்தருக்கு கொடுப்பேன். எத்தனை புரியுது நான் சொல்றது? ஏதோ காணிக்கை கொண்டு வந்து உண்டியில் போடுறது மட்டுமல்ல, என்னை நான் உதாரத்துவமா ஆண்டருக்கு கொடுப்பேன். சிலர் தன்னை உலக வேலைக்கு உதாரத்துவமா விட்டு கொடுத்துட்டாங்க. உலக வேலை செஞ்சு செஞ்சு ஓடா தேஞ்சி உடம்பே ஏற மாட்டேங்குது சிலருக்கெல்லாம். ஏன்? அவ்வளோ பிழிஞ்சு எடுத்துடுறாங்க அங்கேருந்து. அதுக்கு நம்ம அவ்வளோ விட்டு கொடுக்குறோம். தேவனுக்காக நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஒரு சின்ன ஊழியம், சின்ன பொறுப்பு உங்கள் ஷோல்டரில் இருக்கா? இன்னைக்கு நீங்கள் அதை வாங்கித்தான் ஆகணும். கர்த்தர் நம்மை அதுக்கு தான் ரட்சித்து அழைத்து உங்களை இம்மட்டுமாய் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாரி இறைக்க கிருபை தரணும்னு கேட்பீங்களா? ஜோமன்னா விரும்புனா கை வைத்து ஜோமனுங்க. ஆண்டவரே, நான் வாரி இறைக்க கிருபை தருவீராக, நான் கொடுக்க கிருபை தருவீராக. நான் என் தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு நான் என் பணத்தாலும் என் பொருளாலும் என் உழைப்பாலும் என்னுடைய பலத்தாலும் நான் வாரி இறைக்க கிருபை தருவீராக. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய தமிழுக்குள்ள பலனெல்லாம் வாரி இறைங்க. வெறும் உங்களுடைய பலனை குடும்பத்துக்கு மட்டும் கொடுத்து கொடுத்து அப்புறம் யார் பேச போறா? ஏதோ ஒரு வாரம் பேசுவாங்க, ஒரு மாதம் ஒரு வருஷம், அவ்வளோதான். நம்மளை பற்றி யார் பேச போறா? தேவனுக்காக உங்களை நீங்க வாரி இறைத்து பாருங்க, உங்களுக்காக தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. விருத்தி அடைகிற ஆசீர்வாதம். சபை விருத்தி அடையணும்னா தேவ ஜனங்கள் தன்னை வாரி இறைக்க வேண்டும், தன்னை அர்ப்பணித்து தேவனுக்காக கொடுக்க வேண்டும், தேவனுக்காக தன்னை பிரயாசப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ இந்த சபை இன்னும் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. விருத்தி அடைய கிருபை செய்வாராக. நீதிமொழிகள் 13:11 வாசிக்கும் போது, வஞ்சனையினால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். வஞ்சனை செய்து யார்ட்டையாவது ஏதாவது வாங்கிடலாமா? இழிவான ஆதாயத்தை தேடுகிறது தான் வஞ்சனையான தேடின பொருள். எப்படி பேசி ஆட்டையை போடலாம். அப்போ வஞ்சனையாய் தேடின பொருள், எங்கேயாவது யாரையாவது நாம கெடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டோமா, அதுதான் வஞ்சனை. குடும்பத்தாட்டந்து அபகரித்து அந்த லேண்டை வாங்குறது, மாமனாருக்கு மாமியாருக்கு சோப்பு போட்டு அந்த பொருளை வாங்குறது. ஹல்லேலூயா. ஒரு பொருள் கூட வஞ்சனையாய் நான் வாங்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஒரு பொருள் கூட வஞ்சனையா வந்துடக்கூடாது. நான் அதை இச்சித்து எடுத்துக்கொண்டு பிற கையில் இருக்கிற சில பொருட்களை நாம் இச்சிக்க கூடாது. அவங்க பேக்கெட்டில் இருக்க பணத்தை நான் இச்சிக்க கூடாது. அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நான் இச்சிக்க கூடாது. இச்சித்து எடுத்து என் வீட்டுக்குள்ளே அவன் ஒளித்து வைத்தான் ஆகான். ஹல்லேலூயா. அதனால் ஆகான் சபித்து அவனை கல்குவிலாய் மாற்றிட்டாங்க. இன்னைக்கு அந்த வஞ்சனை நமக்குள்ள வந்துடக்கூடாது. வஞ்சனையான பொருள், யாரையாவது ஏமாற்றி யார்ட்டையாருந்து சோப்பு போட்டு வாங்குறது, இதெல்லாம் தேவையே கிடையாது. உங்கள் வீட்டை பாருங்க, எல்லா பொருளும் கர்த்தரால் வந்ததா? சொல்லணும், எல்லா பொருளும் என் தேவனால் எனக்கு வந்தது. ஹல்லேலூயா. தேவன் தராதது எனக்கு வரக்கூடாது. நான் ஆசைப்பட்டு எதையும் வாங்கக்கூடாது. வஞ்சனையான பொருள், பிறரை வஞ்சித்து என் சகோதரனை, என் சகோதரியை, என் தாயை, என் தகப்பனை, என் கூட பிறந்தவர்களை, என் அக்கம் பக்கம் இருக்கிறவர்களை வஞ்சித்து ஏதாவது அந்த பொருள் இருந்தா நீங்க அதை கொடுத்துடுங்க. அதனால தான் சகையு சொல்றான், யார்கிட்டயாவது நானே தவறுதலா வஞ்சனையா வாங்கியிருந்தா நான் நாளத்தனையா திருப்பி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யார்கிட்டையும் ஒரு 5 காசு என்ன செஞ்சிடக்கூடாது, தவறுதலா நம்ம கைக்கு வந்துடக்கூடாது.
ரூபா கூட அவங்களுடைய எந்த பொருளும் என் கைக்கு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. நானும் வாஞ்சித்து எதையும் எடுத்துடக்கூடாது. கடைக்கு போனா கூட நான் ஒரு பொருளை இச்சித்து வாங்கக்கூடாது. சொல்லுங்க எல்லாரும். ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, எப்படி வாங்கலாம், எப்படி வாங்கலாம், ஐயோ பணம் பத்தாதே, யார்கிட்ட இதை பணத்தை பிடுங்கலாம், யார்கிட்ட வாங்கலாம், வீட்டுக்கு சண்டை போட்டாவது வாங்கிடலாமா, கடன் வாங்கியாவது வாங்கிடலாமா. அல்லேலூயா. தரணும்னா உங்கள் கைக்கு அந்த பணத்தை தருவார். எடுக்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை இருக்கும். ஆனால் ஆவியானவர் நோன்ட்டார்னா உள்ள கலக்கம் வந்துடும். நான் ஒரு துணிமணிக்கு சொல்கிறேன்னா இப்படி தான் உங்கள் வீட்டில் பொருள் கூட சிலர் சும்மா பொருளை வாங்கி வாங்கி அடுக்கி எங்கள் வீட்டை வந்து பாருங்கள். அடுக்கி இருக்குதுலாம் இல்லை, தேவன் தராத ஒன்றும் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது. சொல்ல விரும்புகிறீங்களா? தேவன் தராத ஒன்றும் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது. வஞ்சனையாய் நான் தேட மாட்டேன். வஞ்சனையான பொருள் எனக்கு வேண்டாம். தேவன் கொடுப்பது எனக்கு போதும். சொல்லுங்க எல்லாரும். அவர் என்ன கொடுக்கிறார் எனக்கு போதுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். கைப்பாடாய் சேர்க்கிறவனோ ஆண்டு ஜோமனுங்க அந்த கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் அடிக்கடி ஜோமனு ஆண்டவரே இந்த கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கை அல்லேலூயா ஆராதிக்கிறது, இந்த கை அநேகருக்காக ஜெபிக்கிறது, இந்த கை அநேக ஊழியக்காரங்களுக்காக சமைக்கிறது. இந்த கை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கை அநேகருக்கு கொடுக்கிறது, அநேக ஏழைகளுக்கு கொடுக்கிறது, திக்கற்றவர்களுக்கு கொடுக்கிறது. இந்த கையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அல்லேலூயா. கைப்பாட உங்க கரங்களை வச்சு ஜோமனுங்க. வேலை பார்க்குறீங்களா ஆண்டவரே, இந்த கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கையை கர்த்தர் ஆசீர்வதித்தா விருத்தி அடையும்படி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் சின்ன வேலை செஞ்சால் கூட அதை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆமென். அதனால் உங்கள் கையில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த கரத்தில் என்ன செய்யணுமா? கைப்பாடாய் உண்மையாய் நேர்மையாய் சமாதிச்சு பாருங்க. யார்கிட்டையும் பரிதானம் வாங்காதுங்க. அல்லேலூயா. நியாயமான கூலிகளை வாங்குங்க. சிலதை நீங்கள் நியாயமாய் விற்றுக்கொள்ளுங்கள். அநியாயமாக என்ன செய்யக்கூடாது? நம்ம அநியாயமாக விற்கக்கூடாது. உலகத்தை பார்த்து ஐயோ அநியாயமாக கொடுக்குறாங்களே, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அல்லேலூயா. நியாயமாய் காரியங்களை செய்ய ஞானமாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், புத்தீனமாக இருக்கக்கூடாது. நம்ம உண்டு. அவர் அப்போ தேங்காய்லாம் 2 ரூபா 2 ரூபாலாம் உண்டு. இப்போ தான் விலையெல்லாம் கூடி போச்சுல. அவர் 2 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கி 2.25 ரூபாய்க்கு விற்பார். நாங்கள் இப்படி சத்தம் போட்டு விடுவோம், என்ன பிரதர் இப்படி இருக்கீங்க நீங்கள், 2.25 ரூபா 3 ரூபாய்க்கு விற்பாராம். சிலதெல்லாம் இல்லைங்க எங்களுக்கு இவ்வளோதான், எங்களுக்கு பைசா இல்லை, இது இவ்வளோ தான் போகும். இவர் 2 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார் பாருங்க. வாங்கின கூலி, கொண்டு வந்த கூலி, அப்புறம் அவருக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிற அவருடைய உடம்பு செலவு, அதெல்லாம் பார்க்கல. அவனை 2.25 ரூபா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவானோ. இவருக்கு என்னென்னா வியாபாரம் ஆகணுமா, வியாபாரத்தில் லாபம் வரணுங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா? அல்லேலூயா. இந்த மாதிரி நான் இருக்க சொல்லலை, நியாயமான லாபங்கள் நமக்கு கிடைப்பதாக. அல்லேலூயா. இதை யார் செய்கிறது? தேவ பிள்ளைங்க தான் செய்யணும். நம்ம தான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம், நம்ம தான் பூமிக்கு உப்பா இருக்கிறோம், நம்ம தான் பைபிள் பிரகாரம் சரியானதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான் உங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். வேலைக்கு போகிறவங்க டெய்லி எழுந்த உடனே இப்படி கண்ணை மூடி கையை பார்க்கறது, சும்மா சில கையை பார்க்கறது பழக்கம் இருக்கும். இப்படி கண்ணை மூடி கையை பார்ப்பாங்க, அது ஒரு பழக்கம். இந்த கையை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே இந்த கையிட்டு செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த கை அநேகருக்கு உதவி செய்யட்டும், அநேகருக்கு சம்பளங்களை கொடுக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ தன் கையை திறக்கிறாள். கையை தரங்க ஜோமனுங்க. ஆண்டவரே நான் நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்குற ஆளா என்னை மாற்றுங்கன்னு ஜோமனிங்கன்னா இந்த கையை கர்த்தர் திறக்க வைப்பார், அநேகருக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. விருத்தி அடைங்க. இன்னும் குறுகுன வாழ்க்கை வாழாதுங்க. நல்ல விருத்தி அடைந்து நல்ல மனோவிஸ்தாரத்தோடு வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. எனக்குள்ள நல்ல ஒரு விருத்தியை கர்த்தர் தருவீராக. கேட்போமா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை விருத்தி அடைய செய்யுங்கப்பா. அல்லேலூயா. கிருபை செய்வீராக.
என் ஆயுசு நாட்கள் எல்லாம் விருத்தி அடையணும். உமக்காக கனி கொடுக்கிற ஆளா மாறும்படிக்கு அல்லேலூயா நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. என் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி அடைவதாக. நான் வாரி இறைத்து விருத்தி அடையணும் ஆண்டவரே. பிசிலித்தனம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. தேவனுக்காக நான் என்னை வாரி இறைக்க பண்ணும்படியாக கிருபைத்தாரும். கேட்கீங்களா ஆண்டவரே? கிருபைத்தாருங்கப்பா. என்னை நான் தேவனுக்காக நான் என்னை வாரி இறைக்க கிருபை தருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கை பிரயாசப்படுவதிலே ஆண்டவர் விருத்தி அடையணும்ப்பா. யாரெல்லாம் அவனுடைய கரங்களின் பிரயாசங்கள் ஒருவேளை ஆசீர்வாதமா இல்லையா? கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்த கரத்தின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. நான் செய்கிற ஒவ்வொரு அந்த பிசினஸிலும் ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. என் கரங்களை ஆசீர்வதிங்கப்பா. விருத்தி அடைய செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஞானத்திலே வளர்த்தியிலே தேவ கிருபையிலே மனுஷ தயவிலே விருத்தி அடைய பண்ணுங்க. எனக்குள்ள வேத வசனம் விருத்தி அடையட்டும். எனக்குள்ள வேத வசனம் நான் நின்று வாழணும் ஆண்டவரே. கிருபை தருவீராகப்பா. நல்ல பக்தியில விருத்தி அடைய கிருபை தருவாராக. ஆவியானவரே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் விருத்தி அடைய கிருபை தருவீராக. யாரெல்லாம் குறுகி போனாங்களோ, யாரெல்லாம் குன்றி போனாங்களோ, இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் எல்லாரும் விருத்தி அடைய செய்வீராக. குறைகள் குற்றங்களா நீர் மன்னித்து இரக்கத்தை கொடுத்து பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படட்டும் ஐயா. இருக்கிற ஸ்தலத்திலே, செய்கிற வியாபாரத்திலே, செய்கிற தொழிலிலே, படிக்கிற படிப்பிலே, போகிற ஆபீஸ்லே அவங்க விருத்தி அடைய உதவி செய்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். திருச்சியில் விடுதலை உபவாச ஜெபம். நாள் மே 11ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணி. இடம் ஏஜி பிளெஸிங் சென்டர், 116 காவேரி நகர், பீமா பிளாஸ்டிக் கம்பெனி அருகில், அரியமங்கலம், திருச்சி 10. தேவ செய்தியாளர்கள் பிரதர் பி. ஜான் இருதயராஜ் அவர்கள், ஜேம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், சென்னை. பிரதர் ஜேசுதாசன், ஜேம்ஸ் மினிஸ்ட்ரீஸ். சிறப்பு ஜெபம் ரெவரன் டி. ஜெபராஜ் அவர்கள், ராக் சிட்டி ஏஜி சர்ச், திருச்சி. வாழ்க்கையில் வீழ்ச்சியா? வாழ வழி தெரியாமல் வதைக்கப்படுகிறீர்களா? மனநோயினால் அவதியா? பில்லி சூனிய கட்டுகளா? தொழில் முடக்கமா? இயேசு விடுதலை கொடுக்கிறார். விடுதலை பெற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ராக் சிட்டி ஏஜி சர்ச். சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.